இது நிஜம்தானா? உண்மையாவே தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதா? உங்க இதயம் என்ன சொல்லுது? என்னோட இதயம் பயத்தாலையும் ஆச்சரியத்தாலையும் நிரம்பி இருக்கு. நான் பரிசுத்த பூமியில நின்றுட்டு இருக்கேன் தவிர எல்லாரும் வேற எதுவும் சொல்ல முடியல. மரியாள் நில்லு. நான் ஒரு முறை அவரை சந்திக்கணும்னு விரும்புறேன். அவர்கிட்ட கேட்கிற ரகசியமா அவர் தேர்ந்தெடுக்கிற இடத்துல அது பள்ளத்தாக்கோ இல்ல கோகையோ இல்ல கல்லறையாவோ இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் அவர்கிட்ட பேசணும், அவ்வளவுதான். உதவி செய்வியா மரியாள்? நான் முயற்சி பண்றேன். நாம கிளம்பும் போது ஒரு பரிசையா தனிப்பட்ட முறையில உங்களை சந்திக்கணும்னு என்கிட்ட கேட்டேன். நிக்கோதேமு கண்டிப்பா. நிக்கோதேமுக்கு செய்தி சொல்ல, நான் அவரை சந்திக்கிறேன். எங்க தொடங்குறதுன்னு தெரியல, கேட்கறதுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல உட்காரலாமா? சரி, உங்க முடிவுதான் என்ன? நீங்க எங்களுக்கு எதை காட்ட வந்திருக்கீங்க? ஒரு ராஜ்யம், நாம் பார்க்க முடியாத ராஜ்யம், அது மீண்டும் பிறக்காத வரை. மீண்டும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? உறுதியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒருவன் தண்ணீராலும் தூய் ஆவியினாலும் பிறக்கலன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், நிச்சயமா. அதே நேரம் ஆவினால் பிறப்பது நிச்சயம் ஆவியா இருக்கும். உங்க உள்ளம், அதாவது உங்க ஆத்மா, புதிய வாழ்க்கைக்கு மறுபிறவி எடுக்க வேண்டும். இந்த விஷயங்களை எப்படி செய்ய முடியும்? எனக்கு தெரியும். உங்களுக்கு கேக்குதா? என்ன? கவனிங்க. உங்களுக்கு என்ன கேக்குது? காத்தோட சத்தம். காத்துதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்னால அது உணர முடியுது. அதோட ஒலியை நான் கேட்கிறேன். அது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? தெரியாது. எங்க போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆவியில மீண்டும் பிறக்கிறதும் கூட அதே மாதிரிதான். ஆவியானவர் அதிசயத்தக்க வகையில உங்களுக்குள்ள செயல்படலாம். ஆவியானவரை பார்க்க முடியலனாலும் அவர் செயல்பாட்டை உங்களால அடையாளம் காண முடியும். இதை ஏத்துக்க கடினமா இருக்கு. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க விசுவாசிக்கவே இல்லையே. ஏமாற்றமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ரோமர்கள் கிட்ட இருந்து மக்களை விடுவிக்க நான் இங்க வரல. அப்போ இதுல இருந்து, ஆவிக்குரிய மரணத்துல இருந்து, பாவத்துல இருந்து விடுவிக்க வந்திருக்கேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் குமாரன் உலகத்துக்கு அனுப்பல, அவராலே உலகம் ரட்சிக்கப்பட அவர் மூலமாக. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவனா இருக்கிறான். அன்னைக்கு நான் லிலித் மரியால சந்திச்சப்போ அவ மனித உதவிக்கு அப்பாற்பட்டவள்னு என் மனைவி கிட்டையும் மாணவர்கிட்டையும் சொன்னேன். ஆண்டவரால மட்டும்தான் அவளை குணப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்தேன், குணமடைஞ்சிருந்தா. இதோ இங்க இருக்கிற நீங்க குணப்படுத்துறவர். இது நிஜம்தானா? என்ன பண்றீங்க? குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ள யாவரும் பாக்கியவாங்க.